கூட்டுறவு வங்கியில் 5 சவரன் வரை நகைக்கடன் வைத்திருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி செய்தி வரலாம். தமிழகத்தில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் தற்போது அதிகமாக பேசப்படும் விஷயங்களில் ஒன்று நகைக்கடன் தள்ளுபடி. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் நகை அடகு வைத்து கடன் பெற்றவர்கள் அரசு புதிய அறிவிப்பு வெளியிடுமா என்று எதிர்பார்த்து வருகின்றனர். கடந்த காலங்களில் போல 5 சவரன் அல்லது அதற்கும் குறைவான நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. விவசாயிகள், நடுத்தர குடும்பங்கள், சிறு தொழில் செய்பவர்கள் போன்ற பலர் இதனால் பயன்பெற வாய்ப்பு இருக்கலாம். பொதுவாக அரசு தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு முதலில் தகுதியான பயனாளிகளின் பட்டியல் தயாரிக்கப்படும். பின்னர் அவர்களின் அசல் மற்றும் வட்டி தொகைகளை அரசு வங்கிகளுக்கு செலுத்தும். இதன் பிறகு கடன் பெற்றவர்கள் தங்களின் நகைகளை எந்த தொகையும் செலுத்தாமல் திரும்ப பெற முடியும். தற்போது பல குடும்பங்கள் பொருளாதார சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வந்தால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பெரிய நிம்மதியாக இருக்கும் என்று மக்கள் கருதுகின்றனர். ஆனால் இதுவரை அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. உண்மையிலேயே நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா? 5 சவரன் மக்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? இந்த தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.